மாண்புமிகு உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு அமைச்சர்கள் கூறிய இடங்கள் மலுமிச்சம்பட்டி, குறிச்சி, காலப்பட்டி போன்ற இடங்கள் என்னுடைய தொகுதியிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. கணபதி, சங்கனூர் போன்ற இடங்களிலே சிறு குறு தொழில் அதிகமாக உள்ளது. அது மாநகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ளதால் இப்பகுதியில் மின்சாரம், போக்குவரத்து போன்ற சிரமங்கள் உள்ளது. ஆகையால் வடவள்ளியில் 2-3 இடங்கள் கோயிலுக்கு சொந்தமான நிலம் உள்ளது. அந்த நிலத்தை இந்து அறநிலையத்துறையிடமிருந்து வகை மாற்றப்பட்டு அங்கு ஒரு தொழிற்பேட்டை அமைத்தால் பல தொழில் முனைவோர்கள் தொழில் துவங்க முன் வருவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அனைவரும் மாநகராட்சி அதிகம் உள்ள இடங்களில் போதுமான இடவசதி இல்லாமல் தொழில் செய்து வருகின்றனர். அரசு தொழிற்பேட்டை அமைத்தால் கண்டிப்பாக அங்கு அதிகப்படியான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அங்கு அதிகமான தொழில் முனைவோர்களும் வருவார்கள். ஏனென்றால் இன்று சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாநகரில்தான் அரசுக்கு வருவாய் ஈட்டித் தருகிறது. இன்னும் 10-15 ஆண்டுகளில் கோவை, சென்னை. மாண்புமிகு உறுப்பினர், நீங்க இந்த அரசு நிலையத்திற்கு சொந்தமான இடம் இருக்கு, அதை வாங்கி பண்ணி தருவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஒரே வரியில் இப்போ முடிச்சிருவேன். அதுக்கு அந்த கோயம்புத்தூர் தான் எல்லாருக்குமே தெரியும், தொழில் நகரம் நல்லா இருக்கு. அந்த வரலாறு நேரம் இல்லை. முடிங்க. இல்ல இன்னும் அதுதான் தெரியுமா எல்லாருக்கும், வேலை வாய்ப்பு. ஐயா, உங்களுக்கு ஈஸியா முடியும். முடிங்க. 10-15 ஆண்டுகளில் சென்னைக்கு அடுத்தபடியாக ஏன் கோவை தான் தமிழகத்தின் தலைநகராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் அங்கு தொழிற்பேட்டைகள் அதிகமாக இண்டஸ்ட்ரிகள் வந்தால்தான் மக்கள் அங்கு அதிகமாக வாழ்கிறார்கள். ஆகையால் அங்கு ஒரு தொழிற்பேட்டை அமைக்க முன் வருவீர்களா என்று தங்கள் மூலமாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கோயிலிடத்தில் தொழிற்பேட்டை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஏற்கனவே கரூர் மாவட்டம் கரூர் ஆத்தூர் தொழிற்பேட்டை இந்து சமய அறநிலையத்துறை நிலத்தில் 1992ஆம் ஆண்டு 99 மனைகளுடன் அமைக்கப்பட்டு தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இது கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்பதால் நீதிமன்ற வழக்கின் காரணமாக தொழில் மனைகளுக்கு தற்போது பட்டா வழங்க முடியாமல் இருக்கிறது. அதனால் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஆலோசித்து சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று பரிசீலனை செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், தங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு இடங்கள் ஒரு 10-15 ஏக்கருக்கு மேல் இருந்தால் அந்த இடத்தை குறிப்பிட்டால் துறையின் சார்பில் அதை ஆய்வு செய்து அங்கே தொழிற்பேட்டை அமைக்க ஆவணம் செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் 20க்கும் மேற்பட்ட தொழில் முனைவர் கூட்டாக சேர்ந்த ஒரு இடத்தை வாங்கி இங்கே தொழில் மனை அமைப்பதற்கு வேண்டிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் அரசின் சார்பில் 15 கோடி ரூபாய் மானியத்தில் குடிநீர், சாலை, மின்சாரம் போன்ற வசதிகளெல்லாம் செய்து தொழிற்பேட்டை அமைத்து தரப்படும் என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 105 மாண்புமிகு உறுப்பினர் ச. அரவிந்த் ரமேஷ், மாண்புமிகு மீன்வளம், மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதி குட்டிவாக்கம் பகுதியில் நவீன முறையில் மீன் விற்பனை அங்காடி அமைக்கும் பணிகள் பெருநகர சென்னை மாநகராட்சியால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுடைய நிதியில் இந்த கொட்டிவாக்கம் பகுதியில் 62.50 லட்சம் ரூபாய் நிதியில் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட அந்த பகுதியில் இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம் போன்ற பகுதிகளில் எல்லாம் இந்த மீன் விற்பனை அங்காடிகளை உருவாக்கி தர வேண்டும் என்று அமைச்சரிடம் நான் கேட்டுக்கொண்டு, மேலும் இந்த மக்கள் எல்லாம் மீன் வாங்குவதற்கும் காசிமேடு, சைதாப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, வானகரம் போன்ற மொத்த வியாபாரங்கள் செய்கின்ற பகுதிக்கு சென்று சில்லறை வியாபாரம் செய்ய மீன்களை வாங்கி வருகின்றார்கள். குறிப்பாக பெண்கள் இரவு நேரங்களில் சென்று மீன்களை வாங்கி வர வேண்டிய நிலை உள்ளது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ECR OMR இணைப்பு சாலையில்
வடக்கு பகுதியில் உள்ள இடத்தில் நவீன மொத்த மீன் விற்பனை அங்காடி அமைத்து தந்து மீனவ சமுதாய மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தர பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என கேட்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக மீன் விற்பனை அங்காடிகள் அமைக்கும் பணிகள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் மூலமே மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு இடத்தில் மீன் அங்காடி அமைப்பதற்கு தேவை இருக்குமானால் தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புகள் அதற்கு சொந்தமான இடத்தில் இடம் தேர்வு செய்ய வேண்டும். இடம் தொடர்பான தகவல்களுடன் மீன் அங்காடியின் எத்தகைய வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்ற விவரங்களையும் எங்கள் துறைக்கு அளிக்கும் பட்சத்தில் மீன் அங்காடி அமைப்பது தொடர்பான கருத்துருவை மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை தயாரிக்கும். மீன் அங்காடி அமைப்பதற்காகும் செலவினத்தில் ஒரு பகுதியை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்கும் பட்சத்தில் துறை மூலம் மீதமுள்ள நிதி ஆதாரங்களை கண்டறிந்து உரிய தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கி மீன் அங்காடி அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சரும் 17/2/2024 அன்று நயினார்குப்பம் முதல் நம்முடைய ஓடைக்குப்பம் வரை இருக்கின்ற மீனவ சமுதாய பிரதிநிதிகளை அழைத்து குறைகளை கேட்டறிந்து அதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த மீனவ சமுதாய பிரதிநிதிகள் வருகை தந்தபோது கொட்டிவாக்கம், பாலவாக்கம், சின்ன நீலாங்கரை, பெரிய நீலாங்கரை, சின்னாண்டிக்குப்பம், பள்ளத்தெரு, மேட்டுத்தெரு, பனையூர்குப்பம், நயினார்குப்பம் போன்ற மீனவ சமுதாய மக்கள் வாழ்கின்ற பகுதியில் வலை பின்னுவதற்கும் அதனை பாதுகாப்பதற்கும் கடல் அடிப்பை தடுப்பதற்கும் தடுப்பு சுவர்களும் மற்றும் அந்த பகுதியில் மேற்சொன்ன மீனவ சமுதாய மக்கள் வாழ்கின்ற குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் கடல் நீர் உள்ளே வருவதனால் அந்த பகுதியில் கடல் அரிப்பை தடுப்பதற்கு தூண்டில் வளைவுகளை அமைத்து தர வேண்டும் என நேரத்திலே கேட்டுக்கொண்டு, நயினார்குப்பம் பகுதியில் ஊராட்சியாக இருந்தபோது சாலைகள் எல்லாம் போடப்பட்டு அந்த மக்கள் பயன்படுத்தி வந்தார்கள். நம்முடைய அந்த பகுதியில் இருக்கின்ற போது மாண்டஸ் புயலால் அந்த சாலைகள் பழுதடையப்பட்டு சென்னை மாநகராட்சி மூலமாக அதற்கு நிதிகள் ஒதுக்கீடுபட்டு, அதே போன்ற பனையூர் குப்பத்தில் ஒரு கட்டிடத்திற்கு இரண்டிற்கும் சேர்த்து நிதிகள் ஒதுக்கப்பட்டு சாலைகள் போடும்போது சிஆர்இசட் ஜோனில் அனுமதி பெற வேண்டும் என்று ஒரே ஒரு நிமிஷம் சிஆர்இசட் ஜோனில் அனுமதி பெற வேண்டும் என்று அந்த சாலை பணிகள் நடைபெறாமல் உள்ளது. பயன்படுத்திய வந்த சாலையை இன்றைக்கு அதற்கு உத்தரவை வாங்கி தர வேண்டும் என்று துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பாலவாக்கம் சர்வே எண்ணில் 1974 ஆண்டு சர்வே நம்பர் 3/2 வந்து 87 ஒரே ஒரு செகண்ட் முடிச்சிடுறேன். 87 வீடுகள் தொகுப்பு வீடுகளாக கையில வச்சுட்டு வாசிக்க அவ்வளவுதான். தொகுப்பு வீடுகளை அதை மட்டும் கேட்டு உட்காருங்க. தொகுப்பு வீடுகளை கட்டி இதுவரை பட்டாக்கள் வழங்காம இருப்பதனால் இன்னைக்கு அந்த மக்களுக்கு விதியை தளர்த்தி அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கேட்டு நன்றி, வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பட்டா கொடுக்கிறது வருவாய்த்துறை, ரோடு போடுறது நம்ம மாநகராட்சி. மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் ஏற்பாட்டில் கடந்த 17/12/2024 அன்று சோழிங்கநல்லூர் ஊரூர் குப்பம் முதல் நயினார் குப்பம் வரை உள்ள 13 மீனவ கிராமங்களில் உள்ள பிரதிநிதிகள் கோரிக்கை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் தங்கள் கிராமங்களுக்கு பல்வேறு வசதிகள் வேண்டி கோரிக்கைகள் அளித்தனர். அதில் குறிப்பாக தூண்டில் வளைவுகள், மீன் இறங்கு தளம், மீன் ஏலக்கூடங்கள் மற்றும் வலைபின்னும் கூடங்களை ஏற்படுத்தித்தர மீனவர் கேட்டுக்கொண்டனர். மீனவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து துறை அலுவலர்கள் அனுப்பி விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.